நண்பர்களே, இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டது ஒரு சாதாரண சம்பவம் என்று நினைக்காதீர்கள். வாழ்க்கையில் சில விஷயங்கள் தற்செயலாக நடப்பதில்லை. ஒருவேளை நீங்கள் தற்போது சந்தித்து வரும் சோதனைகள், தோல்விகள், மாற்றங்கள் ஆகியவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்திருக்கலாம். இந்த வீடியோவில் சொல்லப்படும் அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையோடு பொருந்தினால் கடவுள் உங்களை ஒரு பெரிய உயரத்திற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதற்கான சாத்தியம் இருக்கலாம். நண்பர்களே, சாணக்கியர் ஒரு இடத்தில் கூறுகிறார், உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எதிராக நடப்பது போல தோன்றும் நேரம்தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு தயாராகி கொண்டிருக்கும் நேரம். இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் சமீப காலமாக ஏதோ ஒன்று சரியாக இல்லை என்று உணர்கிறீர்களா? நீங்கள் பழகியிருந்த மனிதர்கள் விலகுகிறார்களா? நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கிறதா? முயற்சி செய்தும் தோல்விகள் மட்டும் வருகிறதா? எல்லாம் கைவிட்டு போனது போல தோன்றுகிறதா? அல்லது கடவுள் உங்களை மறந்துவிட்டார் என்று கூட சில நேரங்களில் நினைக்கிறீர்களா? அப்படி என்றால் இந்த வீடியோவில் ஒரு நொடி கூட ஸ்கிப் பண்ணாதீர்கள். ஏனென்றால் இன்று நான் சொல்ல போகும் இந்த 7 அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் தற்போது என்ன நடக்கிறது என்பதற்கான பதிலை கொடுக்கக்கூடும். பலர் வாழ்க்கையில் சோதனைகளை பார்க்கிறார்கள், ஆனால் இந்த சோதனையில் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. பலர் மூடிய கதவுகளை பார்க்கிறார்கள், ஆனால் அதற்கு பின்னால் திறக்க போகும் பெரிய கதவை பார்க்க மறந்து விடுகிறார்கள். பலர் தோல்வியை பார்க்கிறார்கள், ஆனால் அந்த தோல்வி தங்களை எதற்காக தயார்படுத்துகிறது என்பதை உணர்வதில்லை. நண்பர்களே, ஒரு மனிதனை கடவுள் உயரத்திற்கு கொண்டு செல்ல நினைத்தால் அவர் நேராக வெற்றியை கொடுப்பதில்லை. முதலில் அவனை தயார்படுத்துவார், அவனுடைய மனதை மாற்றுவார், அவனுடைய சிந்தனையை மாற்றுவார், அவனுடைய பாதையை மாற்றுவார். அதற்கு பிறகுதான் அவனை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்வார். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகும் 7 அறிகுறிகள் சாதாரண அறிகுறிகள் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் இன்று நடந்து கொண்டிருக்கும் பல விஷயங்களுக்கு விலகம் தரக்கூடிய அறிகுறிகள். ஏன் திடீரென்று வாழ்க்கை உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே தள்ளுகிறது? ஏன் சில தோல்விகள் உங்களை தொடர்ந்து துரத்துகின்றன? ஏன் பழைய நீங்கள் மெதுவாக மறைந்து புதிய ஒருவராக உருவாகிறீர்கள்? ஏன் உங்கள் நம்பிக்கை மீண்டும் மீண்டும் சோதிக்கப்படுகிறது? ஏன் உங்கள் அகங்காரம் உடைக்கப்படுகிறது? ஏன் உங்கள் வாழ்க்கையின் திசை திடீரென்று மாறுகிறது? மற்றும் இந்த எல்லாவற்றுக்கும் பிறகு ஏன் உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய தைரியம் பிறக்கிறது? இந்த 7 கேள்விகளுக்கும் இன்று உங்களுக்கு பதில் கிடைக்கப் போகிறது. அதனால் நண்பர்களே, இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் இந்த 7 அறிகுறிகளில் 3 அல்லது 4 அறிகுறிகள் கூட உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் ஒருவேளை நீங்கள் நினைப்பதை விட பெரிய மாற்றத்திற்கு கடவுள் உங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் தற்போது நடந்திருக்கும் போராட்டம் உங்களை உடைப்பதற்காக அல்ல, உங்களை உயர்த்துவதற்காக இருக்கலாம். அப்படியானால் கடவுள் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் இந்த 7 சக்தி வாய்ந்த அறிகுறிகள் என்ன? வாங்க இப்பொழுது இந்த முதல் அறிகுறியை பார்க்கலாம். அதற்கு முன்னால் நான் உங்கள் ஆர்ஆர். நண்பர்களே, வாழ்க்கையை மாற்றக்கூடிய வெற்றிக்கான பழக்கங்களை கற்றுத்தரும், மனதை வலுப்படுத்தும், சிந்தனையை மாற்றும் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆர்ஆர் சக்சஸ் ஹாபிட் சேனல். இங்கே நாம் வெறும் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை மட்டும் பேச போவதில்லை. வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிந்தனைகளையும், வெற்றியாளர்களின் ரகசியங்களையும், சாணக்கியர் போன்ற மகான்கள் ஞானத்தையும், நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய நடைமுறை பாடங்களையும் பார்க்க போகிறோம். அதனால் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போது சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். ஏனென்றால் இந்த சேனலில் வரும் ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தையாவது உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். உங்கள் நேரத்தை வீணாக்கவில்லை. இப்போது அந்த முதல் அறிகுறியை பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, உங்களை கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே தள்ளுவார். நண்பர்களே, வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாமே திடீரென்று மாறத் தொடங்கும். நீங்கள் பழகியிருந்த சூழ்நிலை மாறும். தினமும் பேசிக் கொண்டிருந்த சிலர் விலகுவார்கள். பாதுகாப்பாக இருந்த வாழ்க்கை திடீரென்று நிச்சயமற்றதாக மாறும். அப்போது நம் மனதில் ஒரு கேள்வி வரும், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? ஆனால் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஒரு விதை மரமாக வளர வேண்டும் என்றால் அது முதலில் தனது பாதுகாப்பான ஓட்டை உடைக்க வேண்டியிருக்கும். அந்த ஓட்டை உடையாமல் அது எப்போதும் விதையாகத்தான் இருக்கும். அதே போல கடவுள் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல நினைத்தால் முதலில் நீங்கள் பழகியிருந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரும்படி செய்வார். ஒருவேளை நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்காமல் போயிருக்கலாம், நீங்கள் நம்பிய ஒருவர் உங்களை விட்டு விலகி இருக்கலாம், நீங்கள் திட்டமிட்ட விஷயங்கள் நடந்திருக்காமல் இருக்கலாம். இவை எல்லாம் தோல்வி போல தோன்றும், ஆனால் உண்மையில் அவை உங்கள் வாழ்க்கை திசைகளை மாற்றும் அறிகுறிகளாக இருக்கலாம். ஏனென்றால் வளர்ச்சி என்பது சௌகரியமான இடத்தில் நடக்காது. தசைகள் வளர வேண்டும் என்றால் உடற்பயிற்சியில் வலி இருக்க வேண்டும். வைரம் உருவாக வேண்டும் என்றால் அதிக அழுத்தத்தை தாங்க வேண்டும். அதே போல மனிதனும் உயர வேண்டும் என்றால் அவன் பழகியிருந்த எல்லைகளை தாண்ட வேண்டும். பலர் கடவுளிடம் உயரத்தை கேட்கிறார்கள், ஆனால் அந்த உயரத்திற்காக தேவையான மாற்றத்தை ஏற்க மறுக்கிறார்கள். நீங்கள் இன்று சந்திக்கும் இந்த அசௌகரியம், இந்த குழப்பம், இந்த நிச்சயமற்ற நிலை ஒருவேளை உங்களை உடைப்பதற்காக அல்ல, உங்களை அடுத்த நிலைக்கு தயார்படுத்துவதற்காக இருக்கலாம். இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் சமீபத்தில் ஏதாவது பெரிய மாற்றம் நடந்ததா? உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் திடீரென்று கையை விட்டு போனதா? நீங்கள் இருந்த இடத்தில் இருந்து வாழ்க்கை உங்களை தள்ளுவது போல உணர்கிறீர்களா? அப்படி என்றால் கவனமாக இருங்கள். ஏனென்றால்
பல நேரங்களில் கடவுள் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு முன் அவனை அவன் பழகிய அந்த இடத்திலிருந்து வெளியே அழைத்து செல்வார். ஆனால் நண்பர்களே, இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்த பிறகு கடவுள் செய்யும் அடுத்த விஷயம் இன்னும் அதிர்ச்சியானது. பலர் அந்த கட்டத்தில் தான் குழம்பி விடுகிறார்கள். ஏன் கடவுள் சில நேரங்களில் நம்மை தோல்வியடைய அனுமதிக்கிறார்? இதை பற்றி தான் அடுத்த பாயிண்டில் பார்க்க போகிறோம். பாயிண்ட் நம்பர் 2, தோல்வியின் மூலம் உங்களை வடிவமைப்பார். நண்பர்களே, வாழ்க்கையில் நாம் அனைவரும் வெற்றியை விரும்புகிறோம். யாரும் தோல்வியை விரும்புவதில்லை. நாம் பிரார்த்தனை செய்வதும் வெற்றிக்காகத்தான், நாம் உழைப்பதும் வெற்றிக்காகத்தான். ஆனால் ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறீர்களா? சில நேரங்களில் நாம் முழு மனதோடு ஆசைப்பட்ட விஷயம்தான் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். நாம் எதிர்பார்த்த வேலை கிடைக்காது, நாம் நினைத்த தொழில் வெற்றி அடையாது, நாம் நம்பிய மனிதர்கள் நம்மை ஏமாற்றலாம், நாம் போட்ட திட்டங்கள் அனைத்தும் சிதறி போகலாம். அந்த நேரத்தில் நம்முடைய மனதில் ஒரு கேள்விதான் வரும், நான் இவ்வளவு முயற்சி செய்தும் ஏன் தோற்று போனேன்? ஆனால் நண்பர்களே, ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உங்களை நிராகரிக்க சில கதவுகளை மூடுவதில்லை, உங்களை தயார்படுத்த சில கதவுகளை மூடுகிறார். இன்று உங்களுக்கு தோல்வியாக தெரியும் ஒரு சம்பவம் நாளை உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறலாம். ஏனென்றால் வெற்றி நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், ஆனால் தோல்வி நமக்கு ஞானத்தை கொடுக்கும். வெற்றி நம்மை கொண்டாட வைக்கும், ஆனால் தோல்வி நம்மை மாற்ற வைக்கும். ஒரு மனிதன் தொடர்ந்து வெற்றி மட்டுமே பெற்றால் அவன் தனது பலவீனங்களை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு தோல்வி வந்தால் அவன் எங்கே தவறு செய்தான் என்பதை பார்க்க ஆரம்பிப்பான். அதனால்தான் பல நேரங்களில் கடவுள் நம்மை நேரடியாக உயரத்துக்கு கொண்டு செல்லாமல் முதலில் தோல்வியை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறார். ஏனென்றால் அங்கேதான் பொறுமை கற்றுக்கொள்ளப்படுகிறது, அங்கேதான் பணிவு கற்றுக்கொள்ளப்படுகிறது, அங்கேதான் மன வலிமை உருவாகிறது. இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் மறக்க முடியாத ஒரு தோல்வி இருக்கிறதா? ஒருவேளை அந்த தோல்வியை நினைத்து இன்று வருத்தப்பட்டு இருக்கிறீர்களா? அப்படி என்றால் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். அந்த சம்பவம் நடந்த பிறகு நீங்கள் பழைய மனிதராகவே இருக்கிறீர்களா? இல்லை, ஏதோ ஒன்று உங்களுக்குள் மாறியிருக்கும். நீங்கள் முன்பை விட நீங்கள் பழைய மனிதராகவே இருக்கிறீர்களா? இல்லை, ஏதோ ஒன்று உங்களுக்குள் மாறியிருக்கும். நீங்கள் முன்பை விட வலிமையானவராக மாறியிருப்பீர்கள், முன்பை விட எச்சரிக்கையாக மாறியிருப்பீர்கள், முன்பை விட வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். அதுதான் தோல்வியின் வேலை. அது உங்களை அழிப்பதற்காக வருவதில்லை, உங்களை அடுத்த நிலைக்கு தகுதியானவராக மாற்றுவதற்காக வருகிறது. நண்பர்களே, சில நேரங்களில் கடவுள் ஆம் என்று சொல்லி ஆசீர்வதிப்பார், சில நேரங்களில் இல்லை என்று சொல்லி ஆசீர்வதிப்பார். அந்த இல்லை தான் நமக்கு தோல்வியாக தெரிகிறது. ஆனால் பின்னால் திரும்பி பார்த்தால் அந்த ஒரு தோல்விதான் நம்மை சரியான பாதைக்கு அழைத்து சென்றது என்பதை உணர்வோம். ஆனால் இதோடு முடிவதில்லை. கடவுள் ஒருவரை உயரத்திற்கு கொண்டு செல்ல நினைத்தால் தோல்வியை மட்டும் கொடுத்து நிறுத்த மாட்டார். அதற்கு பிறகு அவர் செய்யும் விஷயம் இன்னும் ஆழமானது. அவர் உங்கள் சூழ்நிலையை மட்டும் மாற்ற மாட்டார், உங்களையே முழுமையாக மாற்ற தொடங்குவார். அது எப்படி? அடுத்த பாயிண்டில் பார்க்கலாம். நம்பர் 3, பழைய உங்களை உடைத்து புதிய உங்களை உருவாக்குவார். நண்பர்களே, ஒரு மனிதனை கடவுள் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல நினைத்தால் அவர் முதலில் அவனுடைய சூழ்நிலையை மாற்ற மாட்டார், அவனையே மாற்ற தொடங்குவார். ஏனென்றால் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. நீங்கள் இருக்கும் நிலையை மாற்றுவதற்கு முன் நீங்கள் யார் என்பதை மாற்ற வேண்டும். பலர் வாழ்க்கையில் மாற வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஆனால் தங்களை மாற்ற விரும்புவதில்லை. புதிய முடிவுகளை எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் பழைய பழக்கங்களையே பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். புதிய உயரத்தை அடைய விரும்புகிறார்கள், ஆனால் பழைய சிந்தனை முறையிலேயே வாழ்கிறார்கள். அதனால்தான் கடவுள் முதலில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு முன் உங்களுடைய மனதை மாற்ற ஆரம்பிப்பார். ஒரு நாள் திடீரென்று நீங்கள் கவனிப்பீர்கள், முன்பு முக்கியமாக தோன்றும் விஷயங்கள் இப்பொழுது முக்கியமாக தெரியாது. முன்பு உங்களை ஈர்த்த சில மனிதர்கள் இப்போது உங்களுக்கு பொருந்தாதவர்களாக போல தோன்றுவார்கள். முன்பு நேரத்தை வீணடித்த விஷயங்களில் இப்போது ஆர்வம் இருக்காது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் உங்களுக்குள் ஒரு புதிய மனிதர் உருவாக ஆரம்பித்து விட்டார். ஒரு பட்டாம்பூச்சியை நினைத்து பாருங்கள். அது பிறந்தவுடனே பட்டாம்பூச்சியாக மாறுவதில்லை. முதலில் புழுவாக இருக்கும், பிறகு ஒரு கூட்டுக்குள் சென்று பழைய உருவத்தை இழக்கும். அந்த மாற்றம் எளிதானதல்ல, ஆனால் அந்த மாற்றம் நடந்த பிறகுதான் அது பறக்க முடிகிறது. அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு கட்டம் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களையே அடையாளம் காண முடியாத அளவிற்கு மாற தொடங்குவீர்கள். உங்கள் சிந்தனை மாறும், உங்கள் பேச்சு மாறும், உங்கள் கனவுகள் மாறும், உங்கள் இலக்குகள் மாறும், உங்கள் நண்பர்கள் வட்டம் கூட மாறலாம். இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். சமீப காலமாக உங்கள் மனநிலை மாறியிருப்பது போல உணர்கிறீர்களா? முன்பு விரும்பிய சில விஷயங்கள் இப்போது உங்களுக்கு பிடிக்காமல் போய்விட்டதா? சில மனிதர்களிடமிருந்து தானாகவே விலக ஆரம்பித்து விட்டீர்களா? அப்படி என்றால் பயப்பட வேண்டாம். பல நேரங்களில் அது தனிமை அல்ல, அது வளர்ச்சி. பல நேரங்களில் அது இழப்பு அல்ல, அது மாற்றம். பல நேரங்களில் அது குழப்பம் அல்ல, அது ஒரு புதிய அடையாளம் உருவாகும் செயல்முறை. ஏனென்றால் கடவுள் உங்களை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் போது பழைய உங்களை அப்படியே எடுத்து செல்ல மாட்டார். அடுத்த கதவுக்கான மனிதராக உங்களை மாற்றுவார். நண்பர்களே, இதுதான் பலர் புரிந்து கொள்ளாத ரகசியம். நாம் ஆசீர்வாதத்தை கேட்கிறோம், ஆனால் கடவுள் முதலில் அதற்கு தகுதியான மனிதனாய் நம்மை உருவாக்குகிறார். அதனால்தான் இந்த மாற்றங்கள், அதனால்தான் இந்த உள்ளார்ந்த போராட்டங்கள், அதனால்தான் இந்த புதிய சிந்தனைகள். ஆனால் இதோடு முடிவதில்லை. உங்களை மாற்றிய பிறகு கடவுள் இன்னும் ஒரு விஷயத்தை செய்வார். அது மிகவும் கடினமான கட்டம். பலர் அந்த இடத்தில் தான் கைவிட்டு விடுகிறார்கள். உங்கள் நம்பிக்கை உண்மையா இல்லையா என்பதை அவர் சோதிக்க தொடங்குவார். அந்த நம்பிக்கையின் சோதனை எப்படி இருக்கும்? அடுத்த பாயிண்டில் பார்க்கலாம். நம்பர் 4, உங்கள் நம்பிக்கையை சோதிப்பார். அதாவது நம்பிக்கையின் சோதனை. நண்பர்களே, கடவுள் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல நினைத்தால் அவர் உங்கள் திறமையை மட்டும் பார்க்க மாட்டார், உங்கள் நம்பிக்கையின் ஆழத்தை சோதிப்பார். ஏனென்றால் திறமை உங்களை ஒரு இடம் வரை
வரை கொண்டு செல்லலாம். அறிவு உங்களை ஒரு இடம் வரை கொண்டு செல்லலாம். உழைப்பு உங்களை ஒரு இடம் வரை கொண்டு செல்லலாம். ஆனால் எல்லாமே எதிராக இருக்கும் நேரத்தில் கூட உங்களை முன்னோக்கி நடத்துவது ஒன்று மட்டுமே, அதுதான் நம்பிக்கை. அதனால்தான் வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்கள், ஆனால் உடனடியாக பதில் கிடைக்காது. நீங்கள் முயற்சி செய்வீர்கள், ஆனால் உடனடியாக வெற்றி கிடைக்காது. நீங்கள் காத்திருப்பீர்கள், ஆனால் கதவுகள் திறக்கப்படாது. அப்போது மனதில் ஒரு கேள்வி வரும், கடவுள் என்னை மறந்துவிட்டாரா? நான் இவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தும் ஏன் எதுவும் நடக்கவில்லை? அதுதான் நம்பிக்கையின் சோதனை ஆரம்பிக்கும் இடம். நம்பிக்கை என்பது எல்லாம் நன்றாக நடக்கும்போது கடவுளை நம்புவது அல்ல. எல்லாமே தவறாக நடப்பது போல தோன்றும் நேரத்திலும் இன்னும் நான் நம்புகிறேன் என்று நிற்பதுதான் உண்மையான நம்பிக்கை. ஒரு கப்பல் கடலில் பயணம் செய்யும் போது அமைதியான நீரில் ஓடுவது எளிது. ஆனால் புயல் வரும்போதுதான் அந்த கப்பலின் வலிமை தெரிய வரும். அதே போலத்தான் வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லாத நேரத்தில் அனைவராலும் நம்பிக்கையோடு இருக்க முடியும். ஆனால் கண்ணுக்கு எந்த வழியும் தெரியாத நேரத்தில், எந்த கதவும் திறக்காத நேரத்தில், யாரும் உதவாத நேரத்தில் நீங்கள் இன்னும் நம்பிக்கையை பிடித்துக் கொண்டு நிற்கிறீர்களா? அதைத்தான் வாழ்க்கை சோதிக்கிறது. இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் தற்போது ஒரு பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் செய்த பிரார்த்தனை இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதா? நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் முன்னேற்றம் தெரியாமல் இருக்கிறதா? அப்படியென்றால் ஒருவேளை நீங்கள் நம்பிக்கையின் சோதனையில் நடுவில் இருக்கலாம். ஏனென்றால் கடவுள் சில நேரங்களில் உடனடியாக ஆசீர்வாதத்தை கொடுப்பதில்லை. முதலில் உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்துகிறார். காத்திருக்கும் காலம் தண்டனை அல்ல, அது தயாரிப்பு. தாமதம் என்பது மறுப்பு அல்ல, அது நேரம் இன்னும் வரவில்லை என்பதற்கான அறிகுறி. நண்பர்களே, பலர் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பே கைவிட்டு விடுகிறார்கள். கதவு திறக்க இன்னும் ஒரு அடி மட்டுமே இருக்கும், ஆனால் அவர்கள் திரும்பி சென்று விடுகிறார்கள். அதனால்தான் நம்பிக்கையின் சோதனை மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அடுத்த நிலைக்கு செல்ல போகிறவர்கள் யார், நடுவில் கைவிட போகிறவர்கள் யார் என்பதை இந்த சோதனையில் வெளிப்படுத்துகிறது. ஆனால் இதோடு கடவுள் நிறுத்துவதில்லை. உங்கள் நம்பிக்கை உறுதியானது என்று பார்த்த பிறகு அவர் இன்னும் ஆழமான ஒரு விஷயத்தை செய்வார். அது பலருக்கு வலியை கொடுக்கும், ஆனால் அதுவே அவர்களை உயரத்திற்கு தகுதியானவர்களாக மாற்றும். உங்கள் அகங்காரத்தை, உங்கள் ஈகோவை உடைக்க தொடங்குவார். அது ஏன் அவசியம்? இதைத்தான் அடுத்த பாயிண்டில் சொல்லியிருக்கிறேன். நம்பர் 5, உங்கள் அகங்காரத்தை நொறுக்குவார். நண்பர்களே, வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரை நம்முடைய திறமை, உழைப்பு, அறிவு, அனுபவம் இவை எல்லாம் நம்மை முன்னேற்றும். ஆனால் ஒரு மனிதனை உண்மையான உயரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் கடவுள் முதலில் அவனுடைய அகங்காரத்தை உடைக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. தோல்வி ஒரு மனிதனை அழிப்பதில்லை, அகங்காரம் தான் அழிக்கும். பல நேரங்களில் நமக்கே தெரியாமல் அகங்காரம் நம்முள் வளர ஆரம்பித்து விடுகிறது. எனக்கு தெரியும், என்னால் முடியும், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, நான் சொல்வதுதான் சரி. இந்த எண்ணங்கள் மெதுவாக நம்முடைய மனதிற்குள் வேரூன்ற தொடங்கும். ஆனால் நண்பர்களே, ஒரு மரம் எவ்வளவு பழங்களால் நிறைந்திருக்கிறதோ அவ்வளவு கீழே குனியும். அதே போல உண்மையான உயரத்தை அடைந்தவர்கள் பெரும்பாலும் பணிவாக இருப்பார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையில் கிடைத்த எல்லாமே தங்களுடைய திறமையால் மட்டும் கிடைக்கவில்லை. அதனால்தான் கடவுள் சில நேரங்களில் நம்மை நாம் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைகளில் வைப்பார். நாம் நினைத்தது நடக்காது, நாம் திட்டமிடுவது நிறைவேறாது, நாம் நம்பிய திறமை கூட சில நேரங்களில் வேலை செய்யாது. அப்போதுதான் நாம் உணர ஆரம்பிப்போம், எல்லாவற்றையும் என்னால் கட்டுப்படுத்த முடியாது. அந்த உணர்வே பணிவின் ஆரம்பம். இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது நீங்கள் மிகவும் நம்பிக்கையோடு இருந்த ஒரு விஷயம் திடீரென்று தோல்வியடைந்ததா? இது கண்டிப்பாக நடக்கும் என்று நினைத்து நடக்காமல் போயிருக்கிறதா? அந்த நேரத்தில் உங்களுக்கு வலியாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்று திரும்பி பார்த்தால் அந்த அனுபவம் உங்களை கொஞ்சம் அமைதியான மனிதனாக மாற்றி இருக்கலாம், கொஞ்சம் பொறுமையான மனிதனாக மாற்றி இருக்கலாம், கொஞ்சம் பணிவான மனிதனாக மாற்றி இருக்கலாம். அதுதான் அந்த சோதனையின் நோக்கம். ஏனென்றால் அகங்காரம் இருக்கும் இடத்தில் கற்றுக்கொள்ளும் மனம் இருக்காது. அகங்காரம் இருக்கும் இடத்தில் வளர்ச்சி நீண்ட நாட்கள் நிலைக்காது. ஆனால் பணிவு இருக்கும் இடத்தில் தொடர்ந்து முன்னேற்றம் இருக்கும். நண்பர்களே, ஒரு கட்டத்தில் கடவுள் உங்களிடம் இருந்து பணத்தை எடுத்துக் கொள்ளலாம், சில மனிதர்களை விலக்கலாம், சில வாய்ப்புகளை மூடலாம். ஆனால் அவர் உண்மையில் எடுப்பது அவையல்ல, உங்களை பின்னால் இழுத்துக் கொண்டிருக்கும் அகங்காரத்தை. ஏனென்றால் அடுத்த நிலைக்கு செல்லும் கதவு திறக்கப்படுவதற்கு முன் உங்கள் கைகளில் இருந்த அதிகப்படியான சுமைகள் கீழே வைக்கப்பட வேண்டும். அந்த சுமைகளில் மிக பெரியது அகங்காரம். அதனால்தான் சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை மண்டியிட வைக்கிறது, நம்மை மெதுவாக்குகிறது, நம்மை யோசிக்க வைக்கிறது, நம்மை மாற்றுகிறது. ஆனால் நண்பர்களே, இதற்கு பிறகு நடப்பது இன்னும் சுவாரஸ்யமானது. உங்களை பணிவாக மாற்றிய பிறகு கடவுள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்தியை கொண்டு வருவார். நீங்கள் பல ஆண்டுகள் நடந்து கொண்டிருந்த பாதையே திடீரென்று மாற ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்த இலக்கு மாறலாம், நீங்கள் செல்ல வேண்டிய திசை மாறலாம். ஏனென்றால் அடுத்த நிலைக்கு செல்ல சில நேரங்களில் புதிய மனிதராக மாறுவது மட்டும் போதாது, புதிய பாதைகளிலும் நடக்க வேண்டும். அந்த பாதையின் மாற்றம் எப்படி இருக்கும்? இதைத்தான் அடுத்த நம்பர் 6, உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றுவார். நண்பர்களே, வாழ்க்கையில் நாம் அனைவரும் ஒரு திட்டத்தோடு வாழ்கிறோம். நான் இந்த வேலையை செய்வேன், நான் இந்த தொழிலில் வெற்றி பெறுவேன், நான் இந்த பாதையில் தான் செல்ல போகிறேன் என்று ஒவ்வொருவரும் மனதில் ஒரு வரைபடம் வைத்திருப்போம். ஆனால் ஒரு நாள் திடீரென்று எல்லாமே மாற தொடங்கும். நீங்கள் திட்டமிட்ட கதவுகள் மூடப்படும், நீங்கள் நம்பிய வாய்ப்புகள் கைவிடப்படும், நீங்கள் செல்ல நினைத்த பாதை திடீரென்று முடிந்துவிடும். அப்போது நம்முடைய மனதில் ஒரு கேள்வி எழும், ஏன் இவ்வளவு நாட்களாக நான்
நான் இதற்காகத்தானே உழைத்தேன், இப்போது ஏன் இந்த பாதை மூடப்படுகிறது? அந்த நேரத்தில் பெரும்பாலான மக்கள் அதை இழப்பாக பார்க்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் அது இழப்பு அல்ல, அது திசை மாற்றம். ஒரு ஜிபிஎஸ்ஸில் நீங்கள் தவறான வழியில் சென்றால் என்ன ஆகும்? அது உங்களை திட்டாது, அது கோபப்படுத்தாது, அது ஒரு புதிய பாதையை காட்டும். அதே போல வாழ்க்கையிலும் சில நேரங்களில் கடவுள் நம்மை தண்டிக்க பாதையை மூடுவதில்லை, நம்மை சரியான இடத்திற்கு கொண்டு செல்ல பாதையை மாற்றுகிறார். இப்போது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்று நீங்கள் இருக்கும் இடத்தில் 10 வருடங்களுக்கு முன் கற்பனை செய்திருக்கிறீர்களா? பெரும்பாலும் இல்லை. வாழ்க்கை உங்களை நீங்கள் நினைக்காத இடங்களுக்கு கொண்டு வந்திருக்கும், சில மனிதர்களை சந்திக்க வைத்திருக்கும், சில அனுபவங்களை கொடுத்திருக்கும், சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். அந்நேரத்தில் புரியாத பல விஷயங்கள் இன்று திரும்பி பார்த்தால் அர்த்தமுள்ளதாக தோன்றும். அதுதான் வாழ்க்கையின் ரகசியம். நாம் முன்னால் பார்க்கும்போது குழப்பமாக இருக்கும், ஆனால் பின்னால் திரும்பி பார்க்கும்போது எல்லாமே இணைந்து இருப்பது போல தெரியும். இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்காமல் போயிருக்கிறதா? அப்போது நீங்கள் மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறீர்களா? ஆனால் சில வருடங்கள் கழித்து பார்த்தபோது நல்ல வேளை அது கிடைக்கவில்லை என்று நினைத்ததுண்டா? பலருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். ஏனென்றால் அந்த மூடிய கதவு இன்னும் பெரிய கதவிற்கு உங்களை அழைத்து சென்றிருக்கும். நண்பர்களே, நாம் ஒரு பக்கத்தை மட்டுமே பார்க்கிறோம், ஆனால் கடவுள் முழு புத்தகத்தையும் பார்க்கிறார். நாம் இன்றைய வழி மட்டுமே பார்க்கிறோம், ஆனால் அவர் நாளை வெற்றியை பார்க்கிறார். அதனால்தான் சில நேரங்களில் அவர் நம்முடைய திட்டத்தை உடைக்கிறார். ஏனென்றால் அவரிடம் அதைவிட சிறந்த திட்டம் இருக்கும். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? பாதை மாறும்போது மனிதர்கள் பயப்படுகிறார்கள், பழகிய வழி இல்லாததால் பதற்றப்படுகிறார்கள், எதிர்காலம் தெரியாததால் குழம்புகிறார்கள். ஆனால் பல நேரங்களில் அந்த குழப்பத்தின் பின்னால் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் மறைந்திருக்கும். ஒரு புதிய திசை, ஒரு புதிய வாய்ப்புகள், ஒரு புதிய வாழ்க்கை. அதனால்தான் சில கதவுகள் மூடும் போது அழ வேண்டாம். ஒருவேளை கடவுள் உங்களை ஒரு சிறிய அறையிலிருந்து ஒரு பெரிய அரங்கத்திற்கு அழைத்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் நண்பர்களே, இதற்கு பிறகு நடப்பதுதான் மிகவும் சக்தி வாய்ந்த அறிகுறி. திசை மாறிய பிறகு, நம்பிக்கை சோதிக்கப்பட்ட பிறகு, அகங்காரம் உடைக்கப்பட்ட பிறகு, ஒரு நாள் நீங்கள் உங்களுக்குள் ஒரு புதிய உணர்வை கவனிப்பீர்கள். முன்பு இருந்த பயம் இருக்காது, முன்பு இருந்த பதற்றம் இருக்காது. என்ன நடந்தாலும் சமாளிக்கலாம் என்ற ஒரு அமைதியான தைரியம் உள்ளே உருவாகும். அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுக்கும் கடைசி மற்றும் மிகப்பெரிய பரிசு. இதைத்தான் அடுத்த பகுதியில் விரிவாக சொல்லியிருக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 7, எதையும் எதிர்கொள்ளும் மன வலிமையை கொடுப்பார். நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் பார்த்த முதல் 6 அறிகுறிகளும் ஒரு மனிதனை மாற்றுவதற்கான செயல்முறைகள். ஆனால் 7வது அறிகுறி மட்டும் வேறு. ஏனென்றால் இதுதான் அந்த மாற்றங்களில் இறுதி விளைவு. ஒரு மனிதனை கடவுள் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் போது அவர் வெறும் பணத்தையோ பதவியையோ வெற்றியையோ மட்டும் கொடுப்பதில்லை, அவற்றையெல்லாம் தாங்கும் மனதையும் உருவாக்குகிறார். ஏனென்றால் பலருக்கு வெற்றி கிடைக்கிறது, ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள மன வலிமை இருப்பதில்லை. பலருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, ஆனால் அழுத்தத்தை சமாளிக்கும் திறன் இருப்பதில்லை. அதனால்தான் கடவுள் முதலில் மனிதனை வலிமையாக்குகிறார். நண்பர்களே, நீங்கள் கவனித்திருக்கலாம், முன்பு ஒரு சிறிய பிரச்சனை வந்தாலே நீங்கள் மிகவும் பயந்திருப்பீர்கள். ஒருவர் உங்களை தவறாக பேசினால் உடைந்து போயிருப்பீர்கள். ஒரு தோல்வி வந்தால் பல நாட்கள் கவலையில் இருந்திருப்பீர்கள். ஆனால் இன்று இன்னும் பிரச்சனைகள் இருக்கின்றன, இன்னும் சவால்கள் இருக்கின்றன, ஆனால் நீங்கள் பழைய மனிதர் இல்லை. இப்போது உங்கள் மனதில் ஒரு புதிய குரல் கேட்கும், பரவாயில்லை, இதையும் கடந்து போய்விடலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். இந்த ஒரு மனநிலை சாதாரணமான விஷயம் அல்ல. அது அனுபவம் உருவாக்கிய தைரியம், இது கண்ணீர் உருவாக்கிய வலிமை, இது தோல்வி உருவாக்கிய முதிர்ச்சி, இது நம்பிக்கை உருவாக்கிய அமைதி. இப்போது நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து வாழ்வதில்லை, உங்களுக்குள் இருக்கும் வலிமையை நம்பி வாழ ஆரம்பிக்கிறீர்கள். அதுதான் உண்மையான மாற்றம். ஏனென்றால் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் கடவுள் அகற்றவிட மாட்டார், ஆனால் எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் மனதை கொடுப்பார். எல்லா புயல்களையும் நிறுத்த மாட்டார், ஆனால் புயலுக்குள் நிற்கும் தைரியத்தை கொடுப்பார். அதுதான் அடுத்த நிலைக்கு செல்லும் மனிதனின் அடையாளம். அவன் பிரச்சனை இல்லாதவன் அல்ல, பிரச்சனையை பார்த்து பயப்படாதவன். அவன் தோல்வி சகிக்காதவன் அல்ல, தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பவன். அவன் எல்லா பதில்களும் தெரிந்தவன் அல்ல, ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்காதவன். நண்பர்களே, இந்த முழு வீடியோவிலும் நாம் 7 முக்கியமான அறிகுறிகளை பார்த்தோம். உங்களை கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே தள்ளுவார், தோல்வியின் மூலம் உங்களை வடிவமைப்பார், பழைய உங்களை உடைத்து புதிய உங்களை உருவாக்குவார், உங்கள் நம்பிக்கையை சோதிப்பார், உங்கள் அகங்காரத்தை நொறுக்குவார், உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றுவார், இறுதியாக எதையும் எதிர்கொள்ளும் மன வலிமையை கொடுப்பார். இப்போது ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். இந்த 7 அறிகுறிகளில் எத்தனை உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது? அனைத்தும் நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் இந்த 7இல் 3 அல்லது 4 அறிகுறிகள் கூட உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால், ஒருவேளை நீங்கள் நினைப்பதை விட பெரிய மாற்றத்திற்காக கடவுள் உங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்று நீங்கள் அனுபவிக்கும் சோதனை நாளை ஆசீர்வாதத்தின் தயாரிப்பாக இருக்கலாம். இன்று நீங்கள் சுமக்கும் வலி நாளை வலிமையாக மாறலாம். இன்று மூடிய கதவு நாளை பெரிய வாய்ப்பாக மாறலாம். அதனால் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் தற்போது என்ன நடந்தாலும் நம்பிக்கை மட்டும் விடாதீர்கள். சில நேரங்களில் கடவுள் உங்களை உயர்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் தான் வாழ்க்கை மிக குழப்பமாக இருப்பது போல தெரியும். ஆனால் இந்த குழப்பத்திற்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கும், அந்த தாமதத்திற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும், அந்த கண்ணீருக்கு பின்னால் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். இந்த 7 அறிகுறிகளில் எத்தனை அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை கமெண்டில் சொல்லுங்க. கமெண்டில் 1, 2, 3 என்று எண் மட்டும் போட்டாலும் போதும்.
போதும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. இது போன்ற வாழ்க்கையை மாற்றக்கூடிய, சிந்திக்க வைக்கும், உங்களை ஊக்கப்படுத்தும் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் நம்முடைய RR சக்சஸ் ஹாபிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறவாதீர்கள். உங்களுடைய நண்பர்கள் அல்லது குடும்பத்தில் தற்போது சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் யாராவது இருந்தால் இந்த வீடியோவை அவர்களுக்கு பகிருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி.